Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மெஜந்தா கலர் வயர் 2 ரோல் வயர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கூடை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பீட்ஸும் நான் ஆட் பண்ணி இந்த கூடை வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து நீங்க கூடை போட்டு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கூடை போடுறதுக்கு நான் இந்த மாதிரி கிளாஸ் வயர் தான் யூஸ் பண்றேன். இது பாருங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இந்த மாதிரி வயர்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வயர் வந்து நல்லா சைனிங்கா இருக்கும், கூடையும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. நான் எல்லா விதமான கூடைகளும் ஆன்லைன் கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டீடைல்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த பேக்கெட்ல வந்து சென்டர்ல ஒயரை கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருக்கிற நாட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உள் பக்கம் இருந்து ஒயரை எடுங்க. அப்பதான் வந்து ஒயர் சிக்கல் விழுகாம இருக்கும். நிறைய பேர் கேக்குறாங்க கிளாஸ் வயர் வந்து இதுல பாக்குறப்ப வெப்சைட்ல பார்க்கும்போது நல்லா டார்க் கலரா இருக்கு, ஆனா கூட போடும்போது ரொம்ப லைட் கலரா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல பாருங்க பேக்கெட்ல வந்து ஒரு கலரா இருக்கு, நம்ம ஒயரை வந்து சிங்கிளா பார்க்கும்போது அது லைட் கலரா இருக்கு. நீங்க வந்து கூட போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து டார்க் ஆயிடும். இது கிளாஸ் வயர் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். டார்க் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவா சேஞ்சஸ் தெரியாது. ரொம்ப லைட் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். நீங்க வந்து 2 டைப் ஒயர், டீலக்ஸ் ஒயர், கிளாஸ் ஒயர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடை வந்து ரொம்ப சூப்பரா வரும். இப்போ வந்து ஒயரை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 7 அடி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். உடன் ஸ்கேல்ல தான் அளவெடுக்கிறேன். ஸ்கேல்ல வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு மெஷர்மெண்ட் எடுங்க. கவுண்டிங் வந்து கரெக்டா எடுங்க. அரை அடி அப்படிங்கிறது 6 இன்ச்சஸ் வரும். 6 இன்ச்சஸ் எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஒயர் வந்து ஸ்கேல்ல மெஷர்மெண்ட் எடுத்தா போதும். அடுத்தடுத்த ஒயர்கள் இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடுத்த ஒயர் வந்து அளவெடுத்து கட் பண்ணுங்க. மொத்தம் வந்து 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப பாருங்க எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுல வந்து மொத்தம் 24 ஒயர்கள் இருக்கு. 24 ஒயர்களையும் ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் வந்து நாட் போடும்போது யாருடைய ஹெல்ப் இல்லாம நீங்க நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரன்னிங் ஒயருக்கு வந்து நான் பண்டல்ல ஒயர் வச்சிருக்கேன். இதுல இருந்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ஸ்கேல்ல வந்து 3.25 அடி நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 3.25 அடி எப்படி எடுத்தேன் அப்படிங்கறதையும் சொல்றேன். இப்ப நம்ம எடுத்திருக்க ஒயருடைய லென்த் வந்து 7 அடி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுல பாதி நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா 3.25 அடி வரும். அதுல இருந்து ஒரு அரை அடியை நீங்க வந்து கம்மி பண்ணிக்கோங்க, 3.25 அடி வரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு மடக்கி வச்சுக்கோங்க. இதுல வலுவலுப்பான பகுதி மேலையும் ரன்னிங் ஒயர் வந்து சொரசொரப்பான பகுதி வந்து கீழே இருக்கட்டும். கீழே இருக்கிற ஒயர் வந்து பண்டல்ல ஜாயிண்டா இருக்கணும். அந்த மாதிரி இடது கையில பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒயரை எடுத்து, அது ஆல்ரெடி நம்ம ஈக்குவலா தான் மடிச்சிருக்கோம், அதை எடுத்து இதுக்கு மேல போட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இதுலயும் கவனமா பாருங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து 3.25 அடி இருக்கும். ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் வந்து பண்டல்ல ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. இந்த நாட்ல வந்து மேலையும் கீழையும் இருக்கிற ஒயர் வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாட் போடும்போது நீங்க செக் பண்ணிட்டு தான் போடணும். ஒருவேளை அதிகமாவோ குறைவாவோ இருந்தது அப்படின்னா அதிகமா இருக்கிற ஒயரை கீழ் பக்கமா தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வந்து அடுத்த நாட் வந்து போடலாம். ரன்னிங் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஒயரை எடுத்து இதுக்கு மேல நம்ம வச்சு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டும் நீங்க போட்டு வரணும். ஒவ்வொரு நாட் போடும் போதும் இதே மாதிரி ஒயரை வந்து செக் பண்ணி தான் நீங்க போடணும். இத கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா மேல போடும்போது உங்களுக்கு ஒயர் ஷார்டேஜ் ஆகும். நாட் போடும்போது நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இது ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து லூஸ் ஆயிடும். அதனால நாட் வந்து நல்லா டைட்டா போடுங்க. இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருங்க. மொத்தம் 24 ஒயர்கள் இருக்கு இல்லையா, 24 ஒயர்களையும் இதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிட்டு வரணும்.
நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடா காட்டுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இப்ப வந்து 24 வயர்களையும் ஜாயின் பண்ணியாச்சு. ரன்னிங் வயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ரன்னிங் வயரை வந்து சேம் அதே மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா, 3.25 அடி, அதே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணலாம். இதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற வயருடைய மெஷர்மெண்ட்டே எடுத்துட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம லைன்ஸ் போட்டு வரணும். இப்போ ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து சேம் அதே மாதிரி மெஷர்மெண்ட் தான். 3.25 அடி எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட ஆரம்பிக்கலாம். 3.25 அடி வயர் ரன்னிங் வயர்ல எடுத்துட்டு ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற வயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி கண்டினியூவா நம்ம வந்து நாட் போட்டு வரணும். இது சென்டர் லைன் அப்படிங்கிறதுக்காக, அடையாளத்துக்காக சென்டர் லைன்ல ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மேலேயும் கீழேயும் லைன்ஸ் வந்து போட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இனி வந்து கண்டினியூவா ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போட்டு வாங்க. ஒவ்வொரு நாட்ஸும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இந்த லைன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி 3.25 அடி வயர் விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அடுத்த லைன் போடணும். இந்த மாதிரி மேல வந்து 6 லைன்ஸ் போடணும், கீழே வந்து 6 லைன்ஸ் போடணும். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் உடைய ஒரு ஹாஃப் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல வந்து சென்டர் லைனுக்கு மேல 6 லைன் வந்து போட்டிருக்கேன். எல்லா வயர்களுமே 3.25 அடி விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து இந்த பேஸ் வந்து டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். கீழ் பக்கமும் நம்ம சேம் அதே மாதிரி தான் 6 லைன் வந்து நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் வந்து 3.25 அடி வயர் ரன்னிங் வயர் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு வயரை சுத்திட்டு நீங்க வந்து நாட் போட்டு கண்டினியூவா லைன்ஸ் வந்து போட்டு வாங்க. முடிவுல வந்து 3.25 அடி எடுத்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 6 லைன்ஸ் போட்டு முடிச்சிருங்க. நான் 6 லைன்ஸ் போட்டுட்டு இந்த பேஸ்ல வந்து அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல மொத்தம் 13 லைன்ஸ் இருக்கு. இந்த பேஸ் வந்து நல்ல அகலமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. சென்டர் லைன்ல இருந்து மேல 6 லைனும் கீழே 6 லைனும் போட்டிருக்கேன். எல்லா பக்கமுமே நமக்கு வந்து ஈக்குவலா வயர்கள் இருக்கு. இனி வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி இதை வந்து சுற்றிலும் நாட் போட்டு வரணும். ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் வந்து நம்ம எங்க இருந்து வேணாலும் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் வயர் எடுத்துட்டு பேஸ்ல இருந்து ஒரு 4-5 நாட்ஸ்க்குள்ள உள்ள சொருகி விட்டுடலாம். உள்ள சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து 4-5 நாட்குள்ள வயரை சொருகிட்டேன். இனி வந்து ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த வயரை வந்து அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டு வரலாம். நீ எந்த சேஞ்சஸும் இல்லை, கண்டினியூவா நம்ம வந்து நாட் போட்டு வர வேண்டியதுதான். கார்னர்ல வந்து நமக்கு 3 நாட்ஸ் வரும். இதே மாதிரி நாட் வந்து கண்டினியூவா போடுங்க. நாட்ஸ் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. கார்னர்ல வந்த பின்னாடி டர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு 3 நாட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஒரு லைன்ல மட்டும்தான் நமக்கு அப்படி கிடைக்கும். 4 கார்னர்லயும் 3 நாட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துருங்க. ஒரு லைனுடைய முடிவுல வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு லைன் முடிவுலையும் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இதே மாதிரி நான் வந்து 3 லைன் வந்து போட்டு வர போறேன். அதுக்கப்புறம் தான் வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். 3 லைன்லயும் நீங்க லேடர் நாட் போட்டுருங்க. லேடர் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற டீடைல் வந்து 3rd லைன்ல நான் காட்டுறேன். இப்ப வந்து 3rd லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்க,
3 லைன்லயுமே நான் லேடர் நாட் வந்து போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பின்பக்கமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல நான் லேடர் நாட் போட போறேன். லேடர் நாட் ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆகிறதுக்காக நம்ம லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்றோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு மேல் பக்கமா தள்ளிக்கோங்க. மேல வந்து ஒரு சின்ன லூப் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரன்னிங் வயரை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிட்டு லூப்குள்ள விட்டுருங்க. லூப்குள்ள விட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாட்டுடைய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் வழியா வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து நாட்ஸ் வந்து நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அது டபுள் நாட் வந்து நமக்கு வெளியே தெரியாம இருக்கும். இப்போ வந்து 3 லைன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இனி அடுத்த ஸ்டெப் வந்து பீட்ஸ் வந்து நம்ம கோர்க்கணும். ஓகேவா? இதுல இருக்கிற எல்லா ஒயர்களையும் நீங்க வந்து பீட்ஸ் கோர்த்துருங்க. நான் வந்து இந்த மட்கா பீட் யூஸ் பண்றேன். இந்த பீட்ஸ்ல வந்து நிறைய கலர்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும்னாலும் எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். விசிட் பண்ணி பாருங்க. இப்போ இதுல இருக்கிற எல்லா ஒயர்களையும் நீங்க வந்து பீடு வந்து கோர்த்துருங்க. எல்லா ஒயர்களையும் நான் வந்து கோர்க்கல, கொஞ்சம் ஒயர்களை மட்டும் கோர்த்துருக்கேன். இதுல வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத காட்டுறேன். நீங்க வந்து இதே மாதிரி போட்டு ஃபுல் லைனும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்ப எல்லா ஒயர்களையும் நீங்க வந்து பீடு கோர்த்த பின்னாடி ரன்னிங் ஒயரை வந்து ஒரு 9 ஃபீட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பின்னாடி அதுல வந்து பீடு வந்து நீங்க கோர்க்கணும். இப்ப டோட்டலா நீங்க வந்து எத்தனை ஒயர்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு அதுல பாதி அளவு மட்டும் பீட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயர்ல கோர்த்துடுங்க. இப்ப இந்த கூடையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 74 ஒயர்கள் இருக்கு. இதுல பாதி வந்து 37 ஒயர் வருது. 37 பீடு வந்து இந்த ரன்னிங் ஒயர்ல கோர்த்துடுங்க. கோர்த்த பின்னாடி நம்ம வந்து நாட் போட்டு வரலாம். நீங்க ஒவ்வொரு நாட் போட்ட பின்னாடியும் கோர்க்கலாம், இல்ல மொத்தமா கோர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு நாட் போதும் ஒரு பீடு எடுத்துட்டு நீங்க வந்து போட்டுட்டு வரலாம். இப்ப வந்து ஆம்லா நாட் தான் போட போறோம். ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஆம்லா நாட் போடணும். கீழே இருக்க 2 ஒயர்களை எடுத்துக்கணும். அதுல வந்து பீடு கோர்த்து இருக்கு இல்லையா, அந்த ஒயர்களை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை அதுக்கு மேல லூஸா சுத்தணும். அதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிற ஒயரை அதுக்கு மேல டைட்டா சுத்திக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்குள்ள விடுங்க. செகண்ட் இருக்கிற ஒயரை 2 லூப்குள்ளேயும் விட்டுருங்க. நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லா நாட் எப்படி போடுறதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஆம்லா நாட் போட தெரியலன்னா அந்த வீடியோவை பார்த்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆம்லா நாட் போட்ட பின்னாடி ஒரு பீடை வந்து நீங்க வந்து நகர்த்தி விட்டுட்டு அடுத்த 2 ஒயர்களை எடுத்துட்டு நீங்க அந்த இடத்துலயும் ஒரு ஆம்லா நாட் போட்டு வரணும். இதே மாதிரிதான் கண்டினியூவா இந்த லைன்ல வந்து நம்ம போட்டு வர போறோம். அடுத்தது எப்படி போடுறேங்கிறத கவனமா பாருங்க. இப்ப இந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஆம்லா நாட் வருது. ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஒயரை லூஸா சுத்திக்கோங்க. சென்டர்ல நல்லா கெட்டியா கையில பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மூணாவது இருக்கிற ஒயரை வந்து 2 ஒயர்களையும் சேர்த்து டைட்டா சுத்திடுங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை மேல வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபர்ஸ்ட் லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. செகண்ட் ஒயரை வந்து 2 லூப் வழியாவும் வெளியே எடுத்துருங்க. இப்ப வந்து நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பீடை வந்து கோர்த்துடுங்க. பீடை வந்து நகர்த்திட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாட் போடுங்க. இதே மாதிரி ஒரு சுற்று ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு சுற்று கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன்.
இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. கீழே வந்து ஃபுல்லாவே பீட்ஸ் இருக்கு. அடுத்த லைன்ல வந்து ஒரு ஆம்லா நாட்டு ஒரு பீடு இந்த மாதிரி பேட்டர்ன்ல அடுத்த லைன் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த லைன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி ஆம்லா நாட்ல வந்து லேடர் நாட் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இதுலயும் லேடர் நாட் போடணும். லாஸ்ட் இருக்க ஆம்லா நாட் வந்து அதுல வந்து ஒரு பீடை வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு அதுல வந்து 2 லூப் இருக்கும். 2 லூப்பையும் லூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஒயர்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து 2 லூப் இருக்கும். 2யும் லூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதா லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை அந்த லூப் வழியா வெளியே எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் லூப்புக்குள்ள விடுங்க. செகண்ட் ஒயரையும் அந்த லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் வந்து இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்லா நாட்ல லேடர் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி அடுத்த லைன்ல வந்து நம்ம எல்லா ஒயர்களையும் பீடு வந்து கோர்த்துக்கலாம். அப்பதான் வந்து இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகும். நான் வந்து எல்லா ஒயர்களையும் பீடை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி போடுறது அப்படிங்கறத காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் வந்து பீடு வந்து கோர்த்துட்டேன். இனி அடுத்து வந்து ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயர் வந்து ஒரு லைன் ஸ்கிப் ஆகி வரனால கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும் பேக் சைட்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு எப்போதும் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை, கண்டினியூவா நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். பீடு கோர்த்திருக்கிற எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. ஒவ்வொரு லைனுடைய முடிவுலையும் நீங்க வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டினியூவா போட்டு வரலாம். நீங்க வந்து இந்த லைன் இந்த டிசைன் வந்து மேலையும் போடுறதுன்னா போடலாம், இல்ல கீழே மட்டும் இருந்தா ஓகே அப்படின்னா கீழையோட விட்டுறலாம். நான் வந்து கீழே மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா மேலையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 10 லைன்ஸ் வந்து நீங்க வந்து ரன்னிங் ஒயர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் போட்டுட்டு மீதி வந்து 3 லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டினியூவா 18 லைன் வந்து போட்டுக்கோங்க. நான் 18 லைனும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூட வந்து 18 லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து இது வரையும் 18 லைன்ஸ் இருக்கு. இதை வந்து ஒரு லைன் வந்து ஃபோல்டு பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ரோல வந்து இன்செர்ட் பண்ணுங்க. அப்பதான் ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். ஒயர் லென்த் எவ்வளோ மீதம் இருக்கோ எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்பதான் கூட வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறமா இது சைட்ல வந்து இந்த மாதிரி
ஒயர்ல வந்து இதை பிடிச்சி கட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் லுக்கா இருக்கும். இது எப்படி இந்த மாதிரி கட்டுறது அப்படிங்கறத சொல்றேன். ஒரு 4 feet அளவுல ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கார்னர்ல இருந்து ஒயரை வந்து சொருகிடுங்க. கார்னர்ல ஒயர் அந்த 3 knots வருது இல்லையா, அந்த இடத்துல ஒயரை சொருகிட்டு கிராஸா நீங்க வந்து சொருகிட்டு நேர் கீழே ஸ்ட்ரைட்டா வந்து ஒயரை வந்து எடுங்க. நான் சொல்றதை காட்டிலும் நீங்க வந்து போடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கிராஸா வந்து இன்செர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் ஹோல்ல வெளியே எடுங்க. இந்த 2 லைனையும் சேர்த்து வச்சு இந்த ஒயரால பிடிச்சி கட்டிடுங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி, அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். எண்டு வரையும் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ஒயரை வந்து உள்ள சுத்திட்டு உள்ள இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளவு லென்த் முடியுமோ அவ்வளவு லென்த் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 4 கார்னர்ஸ்லயும் நீங்க வந்து பிடிச்சி கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடையோட ஷேப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து உடன் ஹேண்டில் தான் நான் ஃபிக்ஸ் பண்றேன். உடன் ஹேண்டில் வந்து எங்க வெப்சைட்ல இருக்கு, ADW Craftsல போய் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் இல்ல, நிறைய டிசைன்ல உடன் ஹேண்டில் கிடைக்குது. வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடன் ஹேண்ட்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை நாட்ஸ் வருது அப்படிங்கிறது, உள்பக்கமான அளவுல எத்தனை நாட்ஸ்ல நமக்கு வருதுங்கிறத கணக்கு பார்த்துக்கோங்க. 8 நாட்ஸ் வருது. அதனால வந்து இதுல எத்தனை நாட்ஸ் இருக்குங்கிறதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் 24 நாட்ஸ் இருக்கு. இதுல வந்து சென்டர்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 8 நாட் அப்படி வருதுன்னா ரைட் சைட்ல 8 நாட்ஸ் விட்டுருங்க, லெஃப்ட் சைட்ல 8 நாட் விட்டுருங்க. சென்டர்ல இருக்க 8 நாட்ஸ்ல வந்து இந்த ஹேண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 feet அளவுல ஒயரை கட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை அடி அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒயரை இன்செர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகலாவும் இன்செர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஹரிசாண்டலாவும் இன்செர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்செர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒயர் வந்து ஈஸியா பிரிஞ்சு வராது. ஏன்னா இந்த ஒரு ஒயருடைய ஸ்ட்ராங்ல தான் வந்து இந்த ஹேண்டில் வந்து நிக்க போகுது. அதனால இந்த ஒயரை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா சொருகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேண்ட்ல வந்து கூடைக்கு மேல வச்சுட்டு உள் பக்கமா இருந்து இந்த ஹோல் வழியா வெளியே ஒயர் எடுங்க. 2 times வந்து இந்த ஹோல் வழியா சுத்திக்கோங்க. சுத்திட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஹோல் வழியா சுத்துங்க. ஒவ்வொரு ஹோல் வழியாவும் 2 தடவை வந்து சுத்திக்கோங்க. இந்த மாதிரி 8 ஹோல் வழியாவும் சுத்திட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. சேம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணமோ அதே மாதிரிதான் வெர்டிகலாவும் சொருவுங்க, ஹரிசாண்டலாவும் சொருவுங்க. அப்பதான் ஹேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப வந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த கூடையில வந்து பேஸுடைய லென்த் வந்து 11 inches இருக்கு, விட்த் வந்து 6 inches இருக்கு,
ஹைட் வந்து 11 இன்ச்சஸ் இருக்கு. நமக்கு வந்து இந்த கூடை நல்லா பெரிய சைஸ் கூடையாவே வந்திருக்கு. வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட்ல வந்து நீங்க மேக்னெட் பட்டன் வச்சீங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி சூப்பரா வந்திருக்கு. இந்த கூடை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க. நான் வந்து இதோட ரேட் டீடைல்ஸ்லாம் சொல்றேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.